ஒய்ஃப் ஊருக்கு போன சந்தோஷத்துல ஜாலியா இருக்கீங்க போல. வாடா மகனே, என்னது ஜாலியா இருக்கனா? டேய், அவ இன்னும் ஊருக்கு போய் 12 மணி நேரம் ஆகலடா. எத்தனை கால் பண்ணியிருக்கா தெரியுமா? 1 2 இல்லடா, 62 கால். எத்தனை கால்? 62 கால் பண்ணியிருக்கா. கால் பண்ணி என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? பாத்திரத்தை கழுவி வச்சிங்களா? துணியை மடிச்சு வச்சிங்களா? அங்க வெளியே இருக்க துணியை எடுத்து உள்ள போட்டீங்களா? பேஸ்கெட்ல இருக்க துவைச்சிங்களா? எத்தனை கேள்வி. சரி, நீ கூட கேப்ப உங்க மேல எவ்வளவு அக்கறங்கன்னு. பதில் நான் சொன்னேன்னு அதுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? காலையில கேட்டா சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னா? என்ன சொன்னா தெரியுமா? நான் இல்லைன்னா கூட உங்களுக்கு ஏக்கம் இல்லாம நல்லா நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. என்ன பண்றது? சொல்றா, என்ன பண்றது? இப்ப 5 நிமிஷம் ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் வந்துச்சுடா. நான் வண்டியில வந்துட்டு இருக்கேன், போனே எடுக்கல. நான் சரி ரீச் ஆகணும் ஒரு காலை தான் எடுத்து பாக்குறேன், 12 கால். என்னன்னு கேட்டா, எங்க போயிருக்கீங்க? என் போன் காலை கூட எடுக்க முடியாதான்னு கேட்டா. நான் ஒன்னும் சொல்லல, வீட்டுக்கு தாமா வந்திருக்கேன்னு. அதுக்கு என்னவா சொன்னா? மணி என்ன? 5. என்னைக்காவது உங்க வாழ்க்கையில 5 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டா. அவதான் லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கை கொடுக்குறா. துணியை மடிச்சு வைக்கணும், இங்க வேற துணியை தான் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், துணியை மடிச்சு வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், அதை எடுத்துக்கணும், 1000 வேலை சொல்றா. அதுக்கு சரி நம்ம தான் 5 மணிக்கு போயிடலாமேன்னு சொல்லி வந்தா அதுக்கும் திட்டு. என்ன பண்றது? நீங்க நாளா வாயை ஏதாவது போட்டு கட்டி வைங்கடா. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது.